ராசியே வந்து காலமாடு செப்பனா தெரியல, காலமாடு, மண் ராசி, நிலராசி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமைசாலிகள். பெரும்பாலும் தாய் நாடு, தாய் நிலம் போன்ற பற்றெல்லாம் உடையவங்க. ரொம்ப பேட்ரியாட்டிசம் இருப்பாங்க. ரொம்ப ரிசர்வ் டைப், நிறைய பேச மாட்டாங்க. ரொம்ப ரிசர்வ் டைப், ஜாலி டைப்லாம் ஒன்றும் கிடையாது. நிதானத்தின் மறுபெயர்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை வந்தால் இவங்கள்ட்ட தான் அட்வைஸ் கேட்கணும். பொறுமையாக நிதானமாக, இப்போ என்ன ஆயிடுச்சு, இரு உட்காரு, என்னன்னு பார்க்கலாம், இரு, அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி உணவு பிரியர்கள், வகை வகையாக உணவு சாப்பிடுவாங்க. கேரளா போனால் அங்கே ஒரு டிஷ் வாங்கி சாப்பிடுவாங்க, ஆந்திரா சம்மந்தப்பட்ட டிஷ் ஒன்று எடுத்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி விதவிதமாக யூடியூப்லாம் பார்த்து பார்த்து சமைப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இவங்க தான். குழந்தை சார் மனைவியே எதிரியாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரருக்கு மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. மனைவி தான் பெரிய எதிரி. எந்நேரமும் டைவர்ஸ் பண்ணுறேன் டார்ச்சர் பண்ணுற ஒரே ஃபெலோ மனைவி தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு. வேலை இடத்துல துரோகம் பண்ணுவாங்க. வேலை இடத்துல ரிஷபராசிக்காரங்க ஒரு தொழிலை டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. டெவலப் ஆனதுக்கப்புறம் அவங்கள கழட்டி விட்டுருவாங்க. காதலில் இவங்களை அடிச்சுக்க முடியாது. ஆனால் மனைவியாலேயே எப்போ பார்த்தாலும் மனசு வேதனை வேதனை வேதனை. மனைவி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு கணக்கு புள்ள மாதிரி, எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு ராசிக்கு என்ன பண்ணால் பணம் வருங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் முதல்ல உங்கள் ராசியை பற்றி தெளிவான டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். உங்கள் ராசிக்காரங்க இப்படி தான் சார் இருப்பாங்க, உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும் இந்த செட்டப். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு ஓப்பன் புது முயற்சிங்க. இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்கேன், ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கேன். வகையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு அந்த ராசியே வந்து காலமாடு, இந்த செப்பனா தெரியல, காலமாடு, மண் ராசி, நிலராசி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமைசாலிகள். பெரும்பாலும் தாய் நாடு, தாய் நிலம் போன்ற பற்றெல்லாம் உடையவங்க. ரொம்ப பேட்ரியாட்டிசம் இருப்பாங்க. ரொம்ப ரிசர்வ் டைப், நிறைய பேச மாட்டாங்க. ரொம்ப ரிசர்வ் டைப், ஜாலி டைப்லாம் ஒன்றும் கிடையாது. நிதானத்தின் மறுபெயர்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை வந்தால் இவங்கள்ட்ட தான் அட்வைஸ் கேட்கணும். பொறுமையாக நிதானமாக, இப்போ என்ன ஆயிடுச்சு, இரு உட்காரு, என்னன்னு பார்க்கலாம், இரு, அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. சொகுசுக்காரர்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. இவங்களை வீட்டை விட்டு வெளியே வர வைக்கிறதுக்குள்ளே நீங்கள் போராடணும். சொகுசுக்காரர்கள் வீட்லேயே படுத்துருப்பாங்க, தூங்குவாங்க, எந்திரிப்பாங்க, ஹால்குள்ளேயே சுற்றுவாங்க, அப்படியே டீ பார்ப்பாங்க. வாங்க அப்படி முன்னாடி இருக்கிற கடையில் போய் டீ சாப்பிட்டு வரலாம், அதெல்லாம் வரமாட்டாங்க. எதுக்கு சார் வீட்டில் டீ இல்லையா, நம்ம எதுக்கு வெளியே போகணும்பாங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டை டெக்கரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க மாதிரி ஒரு டெக்கரேஷனுக்கு செலவு பண்ணுறோம் இந்த உலகத்தில் ஒருத்தன் பிறந்தான் வரணும். அந்த அளவுக்கு வீட்டை டெக்கரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆடம்பர விரும்பிகள். ஜில்லுன்னு ஏசியை போட்டால் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. ஏசின்னா ரொம்ப உயிர். இதெல்லாம் நடக்கும். சத்தம் பிடிக்காது, அலட்டல் பிடிக்காது. அதேமாதிரி உணவு பிரியர்கள், வகை வகையாக உணவு சாப்பிடுவாங்க. இப்போ கேரளா போனால் அங்கே ஒரு டிஷ் வாங்கி சாப்பிடுவாங்க, ஆந்திரா சம்மந்தப்பட்ட டிஷ் ஒன்று எடுத்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி விதவிதமாக யூடியூப்லாம் பார்த்து பார்த்து சமைப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இவங்க தான், இந்த ரிஷபராசிக்காரங்க தான். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு புத்தக வாசிப்பு, முக அழகு இதெல்லாம் இருக்கும். சத்துருக்கள் கண்டிப்பாக ஒரு கேஸ் ரிஷபராசிக்காரங்களுக்கு வரும். ஒரு கேஸ், ஏதோ ஒரு கேஸ் அவங்க மேலே வந்து தவறான ஒரு அவதூறு கேஸ் ஒன்று வரும். அந்த கேஸில் இவங்க தான் ஜெயிப்பாங்க. இவங்க மேலே செய்யாத தப்புக்கு பழி சொன்ன ஒரு கேஸ், அது சின்ன ஒரு பெட்டி கேஸாக கூட இருக்கலாம். கிரெடிட் கார்டு லோன் கட்டியிருப்பாங்க, கட்டவே இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு போவான். அந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்கவுங்க லெவலில், சின்ன ஆட்களுக்கு சின்ன லெவலில், பெரிய ஆட்களுக்கு பெரிய லெவலில் ஏதேனும் ஒரு கேஸ் ஒன்று வரும். அந்த கேஸ் இவங்க ஜெயிப்பாங்க. பெண்கள் முக்கிய நபர்கள், இவங்களுக்கு வந்து பெண்கள் தான் நிறைய கிளைண்ட்ஸாக இருப்பாங்க. குளிர் ரொம்ப பிடிக்கும், அழகு ரொம்ப பிடிக்கும், புதுமை விரும்பிகள். அப்பா ரொம்ப கண்டிப்பானவராக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அப்பா ரொம்ப கண்டிப்பானவராக இருப்பாங்க. பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க அப்பாவோட இருக்கிறதுல அம்மா தான். சிறு வயதிலேயே அப்பாவை பிரிஞ்சிடுறாங்க ரிஷபராசிக்காரர்கள். அம்மா பாசத்துக்கு, அம்மாவும் பார்த்தீங்கன்னா அம்மா பாசத்துக்காக வேங்குவாங்க. பெரும்பாலும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே அம்மா பாசத்துக்காகவும் ஏங்குவாங்க. அம்மா இருந்தாலுமே அவங்கள்ட்ட பெருசாக அன்பு செலுத்த மாட்டாங்க. அம்மாவே ஒரு எதிரியாக அல்லது அவங்கள புரிஞ்சிக்காதவங்களாக இருப்பாங்க. அது நிறைய பிரயாணங்கள்லாம் செய்வாங்க. அம்மா இவங்களுமா சேர்ந்து நிறைய ஊர்லாம் சுற்றுவாங்க. நிறைய இந்த ஊருக்கு போய் பொழைச்சி பார்த்தோம், அந்த ஊருக்கு போய் பொழைச்சி, கடைசியாக எந்த ஊருக்கு போய் பிழைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ஊருக்கு வந்து பொழைச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பேச்சு சம்மந்தப்பட்ட துறை தான் இவங்களுக்கு கிடைக்கும். தனம், வாக்கு, குடும்பம் நல்லா பேசுவாங்க. மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், திருக்குறள் சொல்கிறது, பேச்சு போட்டியில் கலந்துக்கிறது, நம்பர் 1 காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறது, கடன் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலை. இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வாக்கு தவறுதல், வாக்குப்படுதல். பெரும்பாலும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு மீனராசிக்காரர்களால் வேலை விட்டு அனுப்பப்படுகிறார்கள். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு மீனராசிக்காரர்களால் வேலை விட்டு அனுப்பப்படுகிறார்கள். இது நடந்தே தீரும். அதே மாதிரி மனைவியின் சொத்து புனர்பூசம் பூசமாக இருந்தால் காதல் நிறைவேறாது. புனர்பூசம் பூசமாக இருந்தால் காதல், மனைவியின் சொத்தை அனுபவிப்பார்கள். ஆயில்யமாக இருந்தால் அதே மாதிரி வந்து
ஆயில்மா இருந்தாலும் அதே மாதிரி தான், காதல் நிறைவேறாது. அதே மாதிரி பூர நட்சத்திர நண்பர்கள் எதிரிகளாக இருப்பார்கள். உத்தர நட்சத்திர நண்பர்கள் வந்து நல்லது, பெரும்பாலும் பூர நட்சத்திர நண்பர்கள் எதிரிகளாக, உத்தர நட்சத்திர நண்பர்கள் நல்லது செய்வாங்க. ஐடி துறை இவர்களுக்கு செட்டே ஆகாது. ரிஷபராசிக்காரங்க யாராவது ஐடி படித்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த துறையே செட் ஆகாது. ஐடி துறை அவங்களுக்கு செட் ஆகாது, வேறு துறை தான் அவங்களுக்கு வரும், ஐடி அவங்களுக்கு வரவே வராது. குழந்தை சார் மனைவியே எதிரியாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரருக்கு மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, மனைவி தான் பெரிய எதிரி. எந்நேரமும் டைவர்ஸ் பண்ணுறேன் டார்ச்சர் பண்ணுற ஒரே ஃபெலோ மனைவி தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு. வேலை இடத்துல துரோகம் பண்ணுவாங்க. வேலை இடத்துல ரிஷபராசிக்காரங்க ஒரு தொழிலை டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. டெவலப் ஆனதுக்கப்புறம் அவங்கள கழட்டி விட்டுருவாங்க. யார்? ரிஷபராசிக்காரங்களை கழட்டி விட்டுருவாங்க. வாழ்க்கை துணை உடல்நிலை சரியில்லை. வாழ்க்கை துணையுடைய உடல்நிலை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருப்பீங்க, அது நடந்துகிட்டே இருக்கும். குரு கெட்டாதான் குரு கெடணும். கெடலைன்னா சட்ட ரீதியான பிரச்சனை, சட்ட சிக்கல், லீகல் இஷ்யூ போன்றவை எல்லாம் இவர்களுக்கு டிஃபால்ட்டாக ஏற்படும். 2 கூடியவனே 5 கூடியவனாக இருப்பதால் நல்ல புத்திசாலி குழந்தை பிறக்கும். அதே மாதிரி இவங்க வந்து செல்வந்தர், சனி வலுத்து இருந்தால், இவங்க ஜாதத்தில் சனி நல்லா இருந்தால் பெரிய செல்வந்தராக இருப்பாங்க. அப்பாவை சின்ன வயசுலேயே பிரிஞ்சிடுறாங்க. நிலையான வருமானம்ங்கிறது இவங்களுக்கு கிடையாது. காலைல வேலைக்கு போனால் தான் காசு, அந்த மாதிரி தான் இவங்களோட நிலைமை. இவங்க மூலம் ஆதாயம் பெற்று இவங்களையே எல்லாரும் வந்து எதிர்ப்பாங்க. இவங்க நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அவங்களுக்கு ஒரு டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க நண்பர்கள்லாம் இவங்களை வச்சு தான் டெவலப் ஆவாங்க. ஆனால் அவர்களுக்கு வந்து அவங்களே எதிர்ப்பாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க இவங்களுக்கு நன்மை செய்வார்கள், புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க இவங்களுக்கு கெடுதல் செய்வார்கள். வாழ்க்கை துணையால் செலவு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சொல்கிறேன் பாருங்க, ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் இருக்கின்ற அவங்க வீட்டு பக்கத்தில் பேருந்து நிலையம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு பஸ் ஸ்டாண்டு அல்லது ஒரு பேங்க்கு, ஒரு விடுதி, அதாவது வந்து ஹாஸ்டல் அல்லது ஒரு சலூனு, இதெல்லாம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும். இதெல்லாம் ஒரு சலூன், இதெல்லாம் வந்து கோசாலை என்பது இருக்கும். அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பசு மாடலாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, கோசாலை அப்படிங்கிறது இருக்கும். பால் வியாபாரம் செய்கிறவங்க அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க. அலங்காரமான வீடு அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். தொடர்ந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க தெருவுக்கு வந்து யாதவா தெரு, அந்த மாதிரி பால் வியாபாரம் செய்கிறவங்க அவங்க பேருடைய தெருவாகவே இருக்கும். நிறைய கிரெடிட் கடன், லக்ஸுரி லைஃப், நிறைய கிரெடிட் கடன் வாங்கியாவது லக்ஸுரி லைஃப் ஆகணும். பெரிய டிவியில் தான் பார்ப்பாங்க, நல்லா ஜில்லுன்னு நல்ல பெரிய ஏசியில் தான் போட்டு உட்காருவாங்க. அது மாதிரிலாம் மனைவி வெளிச்சத்து பொட்டிக்கு ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிக்கிறதுல ரொம்ப பிரியம். உடன் பிறந்தவர்கள்லாம் உண்டு. ரிஷபம் ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா ராஜதந்திரியாக இருப்பாங்க. ரிஷபம் ரோகிணி பல இடங்களில் அட்வைசராக இருப்பாங்க, அடுத்தவனை தூக்கிடுவாங்க. ரிஷபம் மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதமாகும். ரிஷபராசி மிருகசீரிஷம், குழந்தை பிறப்பு தாமதமாகும். கோயில், ஆன்மீகம் போன்ற பணிகளில் இருப்பாங்க. தாத்தா பாட்டி கையால் வளர்ந்துருப்பாங்க இவங்களுக்கு பெரும்பாலும். அதுமாதிரி சகோதரி நிச்சயம் உண்டு, இஎன்டி ப்ராப்ளம் நிச்சயம் உண்டு. யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு சகோதரி நிச்சயம் உண்டு, இஎன்டி ப்ராப்ளம் நிச்சயம் உண்டு. தேடி தேடி அண்டவளப்படி ஏரியாவாக பார்த்து வாங்குவாங்க. ரிஷபராசிக்காரங்க ஒரு இடத்துல குடியிருக்காங்க, ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்காங்கன்னா அந்த ஏரியாவில் எவனுமே இவங்க போனதுக்கப்புறம் தான் வருவான். இவங்க ஒரு இடம் வாங்குறாங்கன்னா இவங்க வாங்கினதுக்கப்புறம் தான் மற்றவங்க வாங்குவாங்க. ஒரு அண்டவளப்படி ஏரியாவில் தான் இருப்பாங்க. திருமணத்துக்கு பின் ஒரு சின்ன விபத்து என்பது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படும். வெளிநாட்டு ஆதாயமும் படிப்பும் கிடைக்கும். நிச்சயம் வழக்கு கேஸ் உண்டு, அதில் வெற்றி பெறுவார்கள். தந்தையுடைய அரசு பணி என்பது இவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் தான் டிஃபால்ட் பாயிண்ட்ஸ். இவர்கள் பாயிண்ட்ஸ் தவிர பொதுவாகவே இவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப அட்ராக்டிவாக, நல்ல முக அமைப்போட, நல்ல கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. நல்லா பெரும்பாலும் நல்லா தகன்னு இருப்பாங்க. நல்ல ஒரு தேஜஸ் நல்லா இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு 2 கோடியின் புதன் என்பதால் இவங்கள்ட்ட பேசி ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர் பிறந்து வரணும். ஒரு வக்கீல் மாரி தான் இவங்க. அதே மாதிரி 4 கோடியவன் சூரியன் என்பதால் மிக உயர்ந்த ஆட்களோட பழகுவாங்க, பேசுவாங்க. பெரிய பெரிய அதிகாரிகளோடலாம் இவங்க டீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி 7 கோடியவன் சுக்கிரன் என்பதால் காதலில் இவங்களை அடிச்சுக்க முடியாது. ஆனால் மனைவியாலேயே எப்போ பார்த்தாலும் மனசு வேதனை. மனைவி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு கணக்கு புள்ள மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரிலாம் இருக்கும். இதான் ரிஷபம். அப்போ மேற்கொண்டு நாங்கள் என்ன செஞ்சால் குருஜி பணம் வரும்? நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்தில் இதெல்லாம் இருக்குது. காத்துருங்க, பார்ட் 2 வரப்போகுது. அதில் நீங்கள் என்ன செஞ்சால் பணம் வருங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ரியல் ஒன் ஆன்மீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி விஷ்ணுமாயாவிற்கு நடக்கின்ற யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் விஷ்ணுமாயா சரி செய்துருவார். ஸ்ரீமடம் அப்படின்னா பிராண்டு. மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.